ஜாக், நீ வந்துட்டியா? நான் வரமாட்டேன்னு நினைச்சியா? நீ உனக்கு பிடிச்சமான ஃபேமிலியை விட்டுட்டு ராத்திரி நீ வெளியில வந்துருவியா என்ன? நான் வீட்ல செலவழிக்கிற நேரத்தை இங்க ஸ்பெண்ட் பண்ணலாம்னு வந்திருக்கேன். சாரி சாரி சாரி, வா உள்ள வா. திடீர்னு ஒரு எமர்ஜென்சி. ரொம்ப டயர்டா இருக்கு. வெயிட் வெயிட் வெயிட், இப்ப எடுத்துட்டு வரேன். நல்லா கூலிங் எடுத்துட்டு வா. ஓகே. நீ தண்ணி குடிச்சிட்டு ட்ரெஸ் மாத்து. நீ கேம் விளையாடுறியா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் கையால செஞ்ச சாப்பாட்டை உனக்கு கொடுக்க முடிஞ்சது. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ப்ளீஸ், இந்த பழைய காலத்து ஆளு மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காத. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நான் அப்படி ஆகணும்னு தானே நீ விருப்பப்படுற? நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. நான் ரொம்ப நல்லவன் தெரியுமா? நான் உன்னை எதுலயாவது கட்டாயப்படுத்திருக்கேனா? அதனால தானே நான் உன்னை கட்டாயப்படுத்தி வர வச்சேன். உங்களை போன்ல கம்பல் பண்ணி உங்களை கட்டாயப்படுத்தி டின்னருக்கு வர வச்சிட்டல்ல. போதும். போதும்னு சொன்னா? அதாவது 8 மாசத்துக்கு முன்னாடி நாம 2 பேரும் கணவன் மனைவியா இருந்தோம். இங்க பாரு, இந்த சமயம் புள்ள பேசாத. அதை விடு. ஆனா 8 மாசத்துக்கு அப்புறமும் உனக்கு எந்த வித மாற்றமும் வரலையே. என்ன? உன்னுடைய சமைக்கிறதெல்லாம் எந்த மாற்றமும் வரலையே. அதாவது இந்த விஷயத்துல மட்டும் இல்ல, நீ செஞ்ச எல்லா தப்பையும் மன்னிச்சிடலாம். உன்னோட அந்த எண்ணங்கள் எல்லாத்தையுமே விட்டுடலாம். சரி, அதை விடு. வீட்ல என்ன விசேஷம்? நீ வீடுன்னு கேட்டது முகர்ச்சி வீடு தானே கேக்குற? டிரான்ஸ்ஃபரை கேட்கல. ஐ மீன், உங்களோட வீட்ல என்ன விசேஷம்னு கேட்டேன். ரொம்ப நல்லது. கல்கட்டாவில் இருக்கிற மாதிரி தான் முகர்ஜியோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டத்துல போயிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். அப்படியா? அப்படின்னா உங்க அம்மாவோட அது வசுந்தரா தேவியோட எதுக்கு போய் சொன்னீங்க? அம்மா கிட்ட போய் தான் சொல்லியிருக்கேன். ஆபீஸ்ல ஒரு அர்ஜென்டான ஒர்க்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வாவ், ராத்திரி சொல்லாம போறது தப்பு தானே? உங்க அம்மா என்னடா என்னோட பேரை கேட்டாலே அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. பை தி பை, இப்போ உங்களோட பொண்ணு இப்ப என்ன கிளாஸ் படிக்கிறா? நீ இந்த மாதிரி தேவையில்லாம பைத்தியக்காரத்தனமா கேள்வி கேட்காம இருந்திருந்தீனா 8 மாசத்துக்கு முன்னாடி அங்கேயே இருந்திருப்ப. இங்க இன்னும் ஆனுவல் எக்ஸாம் எழுதல. உங்க அப்பாவோட பிரஷர் இப்ப எப்படி இருக்கு? லாஸ்ட் டைம் ரொம்ப அதிகமா இருந்துச்சுல்ல? இப்ப பரவாயில்ல. அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் நீயும் இல்லாதனால அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் கிராண்ட்பா ஓகே, சிஸ்டர் இன்லா ஓகே, பிங்கியும் ஓகே. இனி வேற ஏதாவது? அது போதும். இதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். சரி, அப்ப நானும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றேன். வேகமா வா, சரியா? இப்ப வந்துடுறேன்.